ஓம் அனந்தாதரமா வாசுவனேனமா தக்ஷகாதரமா கர்கோடகாதரமா சங்கபாலாதரமா குலிகாதரமா பத்மாதரமா மகாபத்மாதரமா அனந்தாதரமா தர்மாதரமா ஞானாதரமா வைராக்கியாதரமா ஈஸ்வரியாதரமா தர்மாதரமா அஜ்ஞானாதரமா. எல்லாரும் சுவாமி நல்லா அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. கூட்டம் அதிகமாக இருக்கின்றபடியால் அவரவர் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க. கழுத்தில் செயின்லாம் போட்டிருந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்குங்க. காவல்துறையுடைய அறிவிப்பு. எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இதனால் வரை நமது ஆலயமானது காத்திருந்தோம். நேற்று ஒரு நாள் விழித்திருந்து இன்று கருணை கடலாம் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னையினுடைய அருளுக்கு பாத்திரராகின்றோம். காத்திருந்து விழித்திருந்து அருளை பெற வேண்டும் என்பது வேதாகமத்தின் வாக்கு. அந்த ஆன்மீக வாக்குக்கு இணங்க இன்னும் சில மணிக்கு அன்னையானவளுக்கு கோபுரத்திற்கு புனித நீரானது அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. எல்லாரும் இருகரம் கூப்பி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்வதி பரமேஸ்வரர் கைலாயத்திலிருந்து காலை தொங்க போட்டுட்டு இருப்பார். அந்த காலை தொங்க போட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு கையை மேலே தூக்கும் பொழுது சுவாமியுடைய பாதமானது நமக்கு கிடைக்கின்றது. எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க. வேட்டு ஒரு 5 நிமிஷம் இரு. 5 நிமிஷம் இரு. வாத்தியம் ஒரு 5 நிமிஷம் இருங்க. இப்பதான்டா நீ நல்லா ஊதுவேன். பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நல்லா இருகரம் கூப்பி நல்லா அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லா குறைகளும் நிவர்த்தி அடைய வேண்டும். நமக்கு என்ன தேவை?